ஸ்ரீ ஹாலாஷ்ய மகாத்மியம் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறதுல 9வது கதை 7 கடல் அழைத்தல். மீனாட்சி அம்மியை கல்யாணம் பண்ணிட்ட சோமசுந்தர கடவுள் பாண்டிய மன்னனா மதுரையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். பகவானே ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது அந்த ஊருடைய வளமைக்கு சொல்லணுமா என்ன? மாதம் மும்மாறி பொழியறது, முப்போகம் விளையிறது, நதிகள்லாம் வற்றது கிடையாது, வானங்கள்லாம் பொய்க்கிறது கிடையாது, பூமி தாய் வஞ்சனை செய்கிறது கிடையாது, பசுக்கள்லாம் பாழை பொழிஞ்சின்ட்டுருக்கு, கோவில்களில் காலம் தவறாமல் பூஜைகள் நடக்கிறது, அறவழிபாடுகள்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லே எங்கேயுமே கிடையாது. அப்போ ஒரு நாள் கௌதம முனிவர் அரண்மனைக்கு வரார். மீனாட்சியுடைய தாயாரான காஞ்சனமாலை அவரை எதிர்கொண்டு உபச்சரித்து நமஸ்காரம் பண்ணி அறங்களை பற்றி விளக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பொதுவாக அறங்கள் அப்படிங்கிறது 3 வகை. மன அறம், நா அறம், உடல் அறம் அப்படிங்கிறது. அதாவது உண்மையே பேசுறது, பொறுமை, புலன்கட்டுப்பாடு, இரக்கம், நேர்மை, தர்ம சிந்தனை, தூய்மை, பக்தி, இதெல்லாமே மன அறம். மந்திரங்கள் உச்சரிக்கிறது, பகவானை பற்றி பாடுறது, சுவைக்கு அடிமையாக இருக்கிறது, யாவரையும் தூஷிக்காமல் இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, இது நா அறம். குளிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, சந்திரம் மறைக்கிறது, பூ தொடுக்கிறது, பஜனை பண்ணுறது, சுவாமி இருக்கக்கூடிய பல்லக்கு வாகனம் தூக்கிறது, தேர் இழுக்கிறது, கோவிலை பெருக்கி சுத்தம் பண்ணி கோலமிடுறது, அபிஷேகத்துக்கு நீர் சுமந்துட்டு வர்றது, புண்ணியஸ்தலங்களில் நீராடுறது, இதையெல்லாம் உடல் அறம். இதெல்லாமே பலன் கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறது தீர்த்தம் ஆடுறது தான். பொருளடக்கம் யாகம் செய்த பலன் அப்படிங்கிறது எல்லாமே தீர்த்தம் பண்ணுறதுல கிடைக்கிறது. அடுத்த பிறவி அப்படிங்கிறது பெரிய செல்வந்த நாக்கும். இது முற்பிறவிகளில் செய்த பாபங்கள்லாம் தொலையும். அத்தனை தீர்த்தங்களையும் நீடாததுனால நடக்கக்கூடிய காரணியாக என்ன? அதனால் எல்லா நதிகள்லேயும் கலக்கக்கூடிய கடலில் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறார். காஞ்சனமாலை அவர் அன்போடு உபச்சரித்து அனுப்பிச்சுட்டு மகள்கிட்ட சொல்கிற, அங்கே இருக்கண்ணி, எனக்கும் வயசாகிறது இல்லையம்மா, கடலில் போய் நீராடணும் அப்படிங்கிறது என்னுடைய தனியாத ஆசை அப்படிங்கிறார். பரமேஸ்வரன்கிட்ட சமயம் பார்த்து தன்னுடைய தாயுடைய ஆசையை தெரிவிக்கிறார் மீனாட்சி தேவி. உன்னுடைய தாய் ஒரு கடலில் நீராட விரும்பினா அப்படின்னா நான் 7 கடலையும் இங்கே வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 7 கடலையும் வரவழைச்சாராம் பரமசிவன். என்ன ஆச்சரியம்! அதில் பல வகையான மீன்கள், பாம்புகள், பவளக்கொடிகள், அப்படி அலை அடிச்சுண்டு 7 கடல்களும் அந்த அழகு ஆர்ப்பாட்டம் அதை சொல்கிறதுக்கு 1000 நாட்களுக்கு படித்த ஆதிசேஷனாலையும் ஆகாது. 7 கடல்கள்லையும் ஒரு பெரிய பொய்கையில் போய் சேர்ந்துக்க சொன்னார். இன்றைக்கும் மதுரை மாநகரத்தில் குளத்தில் குளித்தா 7 கடல்களையும் குளித்த புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாள். விசேஷமாக அமாவாசை, கிரகணம் அப்படிங்கிற காலங்களில் அந்த பொய்கையில் நீராடி தர்ப்பணம் செஞ்சால் பிதுக்கள்லாம் சந்தோஷம் அடைவா. ஒரு கடலுடைய அலையே குளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னா 7 கடல்களில் அலைகளில் காஞ்சனமாலை இன்றைக்கி எப்படி குளிச்சிருப்பா அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணணும். பகவான் 7 கடல்களை அழைச்ச இந்த 9வது திருவிளையாடல் புராணத்தை யார் ஒருத்தர் பக்தியோடு தினமும் படிக்கிறாளோ கேட்கிறாளோ அவளுக்கு ஈசனுடைய அருள், அம்பிகை அருள், பௌர்ணமி அமாவாசைகளில் செய்த பூஜா பலன், பித்ருக்களுக்கு மோட்சம், வம்சவிருத்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி. இந்த 7 கடல் அப்படிங்கிறது பொய்கை விட்ட வாசல் தெருவுக்கும் கீழமாசி வீதிக்கும் நடுவில் இருந்துதான். அப்போது புது மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடியது விட்டவாசல் தெரு. விட்டவாசல் தெரு வழியாக போகிறவா இடது கை பக்கம் 7 கடல் பொய்கையை பார்க்கலாம். கீழமாசை வீதி வழியாக விட்டவாசல் தெருவுக்கு வரக்கூடியவா நடுவில் 7 கடல் குளத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.